ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். நாகராஜ் தக்ஷக் ராத்தனோட உடம்புல 9 நாகமணிட சக்தி வந்துட்டு அவன் நல்லா ஆகிருவா தானே. அவன் நல்லா தான் இருக்கப்பதா. ஃபர்ஸ்ட் அவகிட்ட சேஷ நாகத்தோட நாகமணி கொய்ந்தது. அவட உடம்புக்குள்ள 9 மாணிக்கத்துக்கு சக்திக்கு, அதனால மகா சேஷ நாகினி ஆகிட்டா. இப்போ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நல்லா ஓய்வெடுக்கட்டும். நாளைக்கு சடங்கு சம்பிரதாயத்தோட மிகப்பெரிய ஒரு பூஜையை செய்யலாம். அதுல பிரார்த்தனாவை மகாசேஷ நாகினின்னு பேர் சூட்டலாம். கதையோட ஒரு பக்கம் முடிவுக்கு வந்துட்டு கதையோட இன்னொரு புது பகுதி ஆரம்பிக்க போகுது. அது சம்பந்தமான அசோக் பழங்களும் என்ன கண்ணுக்கு தெரியுது. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? சீமா, நம்மள எல்லாமே கைவிட்டு பேத்துட்டு பாதாளி பேத்துட்டா. அன்மோல் அப்புறம் உங்க குரு, மொத்தத்துல ஒட்டுமொத்த ராட்சச வம்சமும் எல்லாத்துக்கும் மேல அந்த 2 நாகனிகளும் நம்மள ஒரு பலி பண்ணிட்டாங்க. விஷயம் அது இல்லை ஊர்வசி, நமக்கு ஒருத்தர் இருக்காங்க. நம்ம அந்த விஷயத்துல வெற்றி அடைய அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க பாரு ஊர்வசி, இந்த கொலுசு இருக்குல்ல, இது திவ்யமான கொலுசு. இதுல மட்டும்தான் அந்த 9 நாகமணிக்கத்தையும் தட்டி எழுப்புற சக்தி இக்கி. அது மட்டும் இல்ல, இறந்து போன நாகனிங்களையும் தட்டி எழுப்புற சக்தி இந்த கொலுசு தீக்கி. அப்படின்னா நீ ரொம்பலாம் யோசிக்காத, ரொம்ப குளிருது வா. எதிர்காலத்துல புக்ல என்ன எழுதிக்கோ அதை என்னால சொல்ல முடியாது தக்ஷக். ஆனா ஒரு விஷயம் சொல்ல முடியும், பிரதாவும் பிரார்த்தனாவும் அவங்க லைஃப்ல பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போறாங்க. எங்க கூட்டிட்டு வந்திக்க நீ? அங்க, அது அந்த இடம் தானே, அங்க பாரு, என் கூட வா. உன்னை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு தடவை மெஹக் மாதிரி தலை திறந்து வா. நான் நினச்சி கூட பார்க்கல சீமா, நான் மறுபடியும் என் லைஃப்பில் மெஹக்கை சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நான் நினைச்சேன், ஏன்னா எனக்கு தெரியும் அதுதான் என் தலையில் எழுதிக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையில் திரும்ப வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாகி. ஏண்ட அதே நிறம், ஏண்ட அதே ரூபம். ஆனால் இது என்ன, நீங்கள் 2 பேரும் கிளவி ஆகிட்டீங்க. என்ன எங்ககிட்ட விளையாடுறியா என்ன? எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை, மறந்துடாத. நாங்கள் 2 பேரும் தான் உன்னை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்திக்கோம். இந்த கொலுசை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போட்டுவிட்டோம். அதை தவிர நீங்கள் 2 பேரும் வேற என்ன செஞ்சீங்க? அந்த மகா சேஷ நாகினியோட கோபத்திலிருந்து தப்பிச்சிங்களா? உனக்கு எல்லாமே தெரியுமா? எனக்கு எது தெரியும் எது தெரியாதுங்கிறதெல்லாம் டைம் வரும் போது உனக்கு தெரியும். ஆனால் இப்போ எனக்கு உங்ககிட்ட பேச டைம் இல்லை. இங்கே நின்றுக்கிட்ட உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டீங்களாது. இன்னும் என்ன நின்றுக்கிட்டீங்க? அவள் போய் தாப்பா போகலாம். ராதனா, ஐ ஹேட் யூ. நான் உன்னை அடியோட வெறுக்கிறேன். என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் நீ கொண்டுட்ட. என் பாட்டி நீ காயப்பட்டனால நல்லா தெரியும். அன்புல கூட நீ தான் ஏதாச்சும் பண்ணிப்ப. இப்போ நீயே பாரு, ருத்ராவோட சேர்ந்து நான் என்ன பண்றேன்னு. சயாலி, ருத்ராவை ஒன்றும் பண்ணாத. சயாலி, தயவு செஞ்சு ருத்ராவை எதுவும் பண்ணிடாத. சயாலி, சயாலி, ருத்ரா கிட்டேருந்து தள்ளி ஏறி, இல்லைன்னா மற்றவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தல. உனக்கு அந்த முடிவு வேணுமான்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ. சாரி பிரார்த்தனா, என்னை விட்டுரு, நான் தப்பு பண்ணிட்டேன். பிரார்த்தனா, அப்படின்னா நீ ஒரு நாகினியா? நல்லதா போச்சு, இன்னைக்கு நீ ருத்ரா என்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட. என் சுயரூபத்தை பார்த்துட்ட. ஆமா, நான் ஒரு நாகினி. நான் பல தடவை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நம்மளோட உறவுக்கிடையில ஒரு தப்பான புரிதல் ஏற்பட்டுட்டு அந்த நேரத்துல நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போயிட்டு. அதனால என்னால சொல்ல முடியல நான் யாருன்னு. அப்படின்னா நீ தான் என் அம்மா அப்பாவை கொண்டியா? ஆமா, நான் தான் உங்க அம்மா அப்பாவை கொண்டேன். நான் இன்னைக்கு உன்கிட்ட என்னெல்லாம் சொல்ல போறேனோ அது எல்லாமே உண்மை. இனிமே நம்ம உறவுக்கிடையில போய்ந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ருத்ரா, உன்னோட பேரண்ட்ஸ் தேச துரோகியா இருந்தாங்க. ஜேனோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வாசுகி கோயிலோட கஜானாவை திருட பார்த்தாங்க.
அப்புறம் உன்னோட மேரேஜை அன்மோல் கூட ஒரு ரீசனுக்காக தான் செஞ்சாங்க. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் பிரதா என் அம்மா அவங்களும் ஒரு நாகினி. பிரார்த்தனா நீ என்ன கதை சொல்லிக்கிட்டீங்க? நீ ஒரு நாகினி, பிரதா மேம் உன் அம்மா அவங்களும் ஒரு நாகினியா? என்ன போய் சொல்ற பிரார்த்தனா? எவ்வளவுதான் போய் சொல்வ? இதுல எந்த பொய்யும் இல்லை. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நீ சொல்ற எந்த விஷயத்துலயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ போய் சொல்ற பிரார்த்தனா. நீ தானே இப்ப சொன்ன பிரதா மேம் உன்னோட அம்மான்னு. அப்ப ரிஷப் சார் உன்னோட அப்பாவா? அப்ப அப்பாவையே நீ ஏன் தாக்குன? சொல்லு, அதுக்கு பதிலிக்கா? எப்படி பதில் சொல்வ? ஏன் இப்படி பொறுமையை போய் சொல்ற பார்த்தடா? அவ எந்த ஒரு பொய்யான கதையும் சொல்லல ரூத், உண்மையை தான் சொல்றா. ரிஷப் சார் நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? சார் சார் நீங்க நிஜமாவே நல்லா இருக்கீங்களா? ரூத் நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப பிரார்த்தனா சொன்னதெல்லாம் உண்மைதான். நாகமும் நாகினியும் உண்மைதான். உனக்கு வேணா தோணலாம் அவ பொய் சொல்றான்னு, ஆனா அது உண்மை கிடையாது. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு முறை நம்ம நாகினி பத்தி பேசிட்டோம். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் கட்டுக்கதைன்னு. அதெல்லாம் உண்மைதான் ரூத். நாகமும் நாகினியும் இருக்காங்க. நம்ம எந்த தேச துரோகிய வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தோமோ அதுல ஜேகும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லயும் அதுல 2 பேர் அவனோட அப்பா அம்மா. நான் அதை என் கண்ணால பார்த்ததால தான் சொல்றேன். பிரார்த்தனா ஒரு சேஷநாகினின்னு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதும் அவங்க ஓம் பேரை யூஸ் பண்ணி அவளை அங்க வர வச்சு மயக்கமடைய வச்சு வாசுகி சேஷ கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா சேஷநாகினியால மட்டும்தான் அதோட ரகசிய வாசலை திறக்க முடியும். இப்ப நம்ம எதிரிகள் மொத்தமா அழிஞ்சு போயிட்டாங்க. நான் என்னோட பிரார்த்தனாவை எவ்வளோ தப்பா புரிஞ்சுட்டேன். நான் எப்படி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்? அதுதான் நம்மளோட விதி. உன்னோட அளவு கடந்த காதலால அவட மனசுலயும் இப்ப காதல் வந்துட்டு அவ உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றா. உன்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணான். ஆனா அதுக்கான நேரம் அமையல, இல்லைன்னா அதுக்கான சரியான சந்தர்ப்பம் அமையலன்னு தான் சொல்லணும். பாட்டியா பாட்டி, உன்னோட திவ்யமான கொலுசு என்கிட்ட வந்துட்டு. இந்த கொலுசு எனக்கு கிடைக்க கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணீங்கல்ல. ஆனா உங்க முயற்சியை நான் சுக்கு நூறா செதறடிச்சிட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த கொலுசு பிரதா அவட பொண்ணு பிரார்த்தனாக்கு கிடைக்கணும்னா? லாஸ்ட்ல என்னாச்சு? இந்த கொலுசு ஏன் காலடிக்கு வந்துட்டு நான் இப்ப ரொம்ப சக்திசாலியா மாறிட்டேன். இப்ப என்னால சேஷ நாகினி கிட்ட சண்டை போட முடியும். உங்களோட பிரார்த்தனா அவட கதையை முடிச்சிடுவேன். நீ ஒரு விஷயத்த சொல்லல. உனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரிய வந்துச்சு? எனக்கு எல்லாமே தெரியும். பிரார்த்தனோட விஷயத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் என்னோட உயிரை தியாகம் பண்ணேன். அப்போ உனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமே. அந்த 9 நாகமணிக்கமும் அந்த பிரார்த்தனாக்குள்ளதான் இனி அவ ரொம்ப சக்திசாலியா மாறிடுவா. என்னை குறைச்சி எதை போடுறீங்களா? என்கிட்ட பாட்டிட திவ்யமான கொலுசைக்கு. இது பாட்டிட மட்டும் இல்லை, இந்த கொலுசு சிவண்ட சலங்கையால செய்யப்பட்டது. இப்ப எனக்கு அந்த 9 மாணிக்கங்களும் கிடைச்சிட்டுன்னா நான் எந்த அளவுக்கு சக்திசாலியா மாறுவேன்னா அப்புறம் என் முன்னால யாராலையும் நிற்க முடியாது. ஆமா பிரார்த்தனா இப்ப எங்க இருக்கா? சரி அதை விடு, நான் அவளை அப்புறமா பாத்துக்கிறேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் போய் என் சின்ன தங்கச்சி பிரதா அவளை ஃபர்ஸ்ட் பாக்குறேன். அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா அவள் ரொம்ப கண்டிப்பா என்னை மிஸ் பண்ணிப்பா. இந்தா பிரதா ஐஸ்கிரீம் சாப்பிடு. என்னாச்சு? என்ன யோசிச்சிட்டீங்க? இவதான் நம்ம எதிரிங்கெல்லாம் அழிஞ்சிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லாம ரூத் பிரார்த்தனாவை ஏத்துக்கிட்டான். இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னாக போறோம். ஆனா இப்ப என் அன்மூல ஏன் கூட இல்லைல்ல பிரதா. என்னை விட இந்த உலகத்துல அன்மூல நேசிச்சவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நான் அவட அப்பா. குழந்தையிலேருந்து நான் அவளை பார்த்து பார்த்து வளர்த்து நம்ம வளர்ப்புல தான் ஏதோ தப்பு நடந்துக்குன்னு நினைக்கிறேன். நாம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு எப்படி இப்படி கெட்டவளா மாறிட்டா? இல்ல பிரதா, நம்ம வளர்ப்புல எந்த ஒரு குறையும் இல்லை. அவளுக்கு யாரும் தப்பா சொல்லி தப்பான வழியில நடத்திக்காங்க. எதிரித்தான் சொல்லிப்பாங்க. அத அவ எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிட்டா. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல அவ ஒரு புயலா மாறிட்டா. அதுக்கப்புறம் எல்லாமே நாசமாகிட்டு. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி. நீ வேண்டா பாரு, நம்ம லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நல்லதே நடக்கும். இனி நம்ம பிரார்த்தனைக்காக நம்ம நிறைய விஷயம் செய்ய வேண்டியது. அவளுக்கு மேரேஜ் நல்லபடியா நடந்ததுக்கு அப்புறம் நாம வேண்டா ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரலாம், நீயும் நானும் மட்டும். திடீர்னு இந்த புயல் எங்க இருந்து வந்துச்சு?
என்னாச்சு பிரதா? நான் வந்துட்டேன் பாரு. பிரதா, இங்க புயல் காத்து ரொம்ப அதிகமாகி. ஸோ கமோன் லெட்ஸ் கோ. ரிஷப், நான் அவளை பார்த்தேன். அது அவ தான். அவள் ஏதோ தப்பா ஏதோ செஞ்சுட்டு போயிட்டா ரிஷப். அன்மோல் இறந்து போயிட்டா. கமோன் லெட்ஸ் கோ. இது அன்மோல் இல்லை ரிஷப், மெஹக். மெஹக்கத்தான் நான் பார்த்தேன். மெஹக் இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. அவளை எப்படி நீ பார்க்க முடியும்? நீ அன்மோல் விஷயத்த இன்னும் மறக்கன்னு நினைக்கிறான் தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சிட்டீங்க. புயல் காத்து ரொம்ப அதிகமாக்கி வா கிளம்பலாம். அப்போ அது என்ன பிரம்மையா? அது எப்படி நடந்துச்சு? அவ எப்படி திரும்பவும் வந்திக்க முடியும்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது எப்படி? அந்த கொலுசு எங்க காணுமே. அந்த கொலுசு பிரார்த்தனை காலையும் இல்லை. அந்த கொலுசு இங்க எங்கேயுமே இல்லை. அப்படி இந்த கொலுசு இங்க இல்லைன்னா எங்க போச்சு? எங்க தான் போய்க்கும். நான் கூடிய சீக்கிரம் பிரார்த்தனா கிட்ட அந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். இனிமே என்ன ஆனாலும் சரி, அந்த கொலுசை நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். பிரார்த்தனா, பிரார்த்தனா. ஆமா பிரதா, இவ்வளவு நேரம் நீ எங்க போன? வா வந்து உட்காரு. நான் தான் இந்த ஐயரை திரும்ப வர சொல்லியிருந்தேன். ஏன்னா ருத் பிரார்த்தனாட்ட மேரேஜை திரும்பவும் பண்ணலான்னு. சின்ன கன்ஃபியூஷனால எல்லாம் எக்கு தப்பா நடந்து போச்சுல, அதனால தான். ஆனா இப்பதான் எல்லாம் சரியாயிட்டுல. ருத் பிரார்த்தனாவை ஏற்றுக்கிட்டதால இப்போ பிரார்த்தனாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிக்கா. அவங்கள 2 பேருக்கும் சம்மந்தம் அப்படின்னா ஜஸ்ட் திங்கிங் நெட்ஸ் மேரிட் அகைன். அப்புறம் ஐயர் என்ன சொன்னான்னா நாளைக்கு ரொம்ப நல்ல முகூர்த்த நாள்னு. அப்படிதானே? ஆமாங்க. பிரார்த்தனா இப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிக்கா. அவகிட்ட கொலுசை பற்றி இப்போ சொன்னா மறுபடியும் டென்ஷன் ஆகிடுவா. அவள் லைஃப்ல ஏகப்பட்ட விபரீதம் நடந்துக்கி. இனிமே வேண்டாம், அந்த கொலுசை நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னே தெரியல. ஏதோ ஒரு மிகப்பெரிய விபரீதம் நடக்க போற மாதிரியே இருக்கு. ஆனா இனிமே என் பொண்ணு லைஃப்ல இனி எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்க விட மாட்டேன்.